தங்கத் தாமரையோடு உன்னை தேடி நான் வந்துள்ளேன். நீ தங்கத் தாமரையை தொட்டு உன் வேண்டுதலை முன்வையேன் குழந்தையே. அது இந்த தாமரையின் மூலம் என் செவி வந்து சேரும். உன் அழுக்குரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாய் கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்கள் என்றும், ஒரு பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பமும் துயரமும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கிறாய். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய்? பொய்யே பேசாத அரிச்சந்திரனின் நிலைமை என்ன? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். நல்லவனுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது. உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக